இன்னைக்கு ஒரு டாபிக், இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னென்னா பீரியட்ஸ் பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். மந்த்லி 3 days வரும், 3 to 5 days இருக்கும். அப்போ பொண்ணுங்க வந்து ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸாக இருப்பாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனக்கு என்ன டவுட்னா, அந்த பீரியட்ஸ் அப்போ பொண்ணுங்க வந்து ஒரு சில விஷயம் கோத்ரூ பண்ணுவாங்க. என்னென்னா கால்வலி, வயிறு வலி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸு, டல்னஸ்ஸு, பிம்பிள்ஸு, ஸோ இவ்வளோ விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அது மட்டும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா என்ன தருவோம் தெரியுமா? பூஜை ரூமுக்கு போகக்கூடாது, பெட்ரூமுக்கு போகக்கூடாது, அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக பாய், அதுக்கப்புறம் வீடு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுன்னா அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு பிளேட்டு, என்னமோ இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்களே அந்த மாதிரி வீட்டை விட்டு அந்த ஒரு 3-4 நாள் ஒதுக்கி வச்சுருவாங்க. பெட்டு தனியாக, எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவாங்க. எனக்கு ஒன்று புரியல. அதுவே ஒரு மாசமாக இருக்கிற பொண்ணை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க. அதுவும் என்ன சொல்கிறது, அவங்க வாரிசு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அப்படியே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ செய்வாங்க. எனக்கு என்னன்னா, அந்த வாரிசு வரக்கு ஒரு பொண்ணு அந்த குழந்தைய கொடுக்குதுன்னா அதுக்கு அடிப்படையான விஷயமே அந்த பீரியட்ஸ் தானே. ஸோ இதை வந்து சுத்தம் இல்லைங்கிறோம், இதை வந்து பெருமையாக பேசுகிறோம். ஸோ எனக்கு புரியல இது ஏன்.